வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே அந்த பாலைவன பயங்கரவாதிகள் அரபியர்கள் வெறித்தனத்துல உச்சத்தில் இருப்பானுங்க. எந்த குழந்தையை கத்தி எடுத்து குத்தலாம், எந்த பெண்ணை கத்தியில குத்தலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணலாம், எந்த முதியவரை அடித்து கொலை செய்யலாம்னு சொல்லி வெறித்தனத்தின் உச்சத்தில் இருப்பானுங்க. வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னமே அவனுக்கு அப்படியே அந்த வெறிக்கு போயிட்டு இருப்பானுங்க. ஈரான் மீது 13வது தின தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க இராணுவத்தால். அமெரிக்க தரப்புல எந்தவித சேதமும் இல்லை. 2 அலை தாக்குதலாக நேற்று நடத்தப்பட்டது. நேற்று மாலை, அதாவது 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை ஈரான் நேரப்படி 6:45 6:45 ஒரு அலை தாக்குதல். அதற்கடுத்து இரவு 9 மணிக்கு அதற்கு அடுத்த தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. வழக்கம் போல ஈரானுடைய இராணுவ தளவாடங்கள் கட்டுமானங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. பென்டகன் நேற்று தாக்குதல் நடத்தியதை ஒரு அலுவல் வீடியோவாக கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. நிச்சயமாக இந்த தாக்குதல்கள் என்பது வருகின்ற நாட்கள் இல்லாம மாபெரும் போராக மாறும். நிச்சயமா அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னால ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர்னு ஒன்று பண்ணாங்க. இந்த ஈரானுடைய பல வருட 30 வருட உழைப்பு, கடுமையான உழைப்பு, அந்த அணு கட்டுமானங்களை ஒரே இரவுல பூஜ்ஜியம் பண்ணி கொடுத்தாங்க. அது மிட் நைட் ஹேமர். இரண்டாவது எபிக் பியூரி என்ற பெயரில் மிகப்பெரிய போரை நடத்தி காமிச்சாங்க. இப்போ மூன்றாவது அதற்கு அடுத்தது. ஆனால் இந்த இரண்டை விட மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வருகின்ற நாட்கள் நிச்சயமா நடக்கும். ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா, வருகின்ற போரில் இஸ்ரேலும் கலந்து கொண்டு அந்த போரில் பங்கு பெறுவாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அடித்து நாசமாக்குவார்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கப்படுது. அதே போல இங்கிலாந்துக்கு வந்து புதிய பிரதமர் வந்திருக்காரு, ஆண்டி பர்ன்ஹாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னால ஒரு பிரதமர் இருந்தாரு, அவன் வெறும் வாயே பேசிட்டு இருப்பாங்க, ஒன்னுத்துக்குமே அவன் லாய்க்காக மாட்டான். இந்த சண்டையில் எந்த வித பங்களிப்பையும் கொடுக்கல. ஆனா இவர் வந்த உடனேயே இந்த சண்டைக்கு தேவையான அமெரிக்க போர் விமானங்கள் இங்கிலாந்தில் இறங்குவது, பராமரிப்பது, குண்டுகளை மாற்றுவது, இதுக்கு எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்து வெகு வேகமாக இங்கிலாந்திலும் இந்த போருக்கான அமெரிக்க போர் விமானங்கள் தயாராகுவதை பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு புதிய உத்வேகத்தை ட்ரம்புக்கு கொடுக்கும். இப்பொழுது நடக்கின்ற தாக்குதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தியை விடுவிக்க வேண்டும். ஈரானுடைய பேடிகளுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை விடுவிக்க அமெரிக்க இராணுவ தரை வீரர்களை இறக்காம முடிந்த அளவுக்கு கணிசமாக அங்குள்ள கட்டுமானங்கள், ஈரான் இராணுவ கட்டுமானங்களை தினந்தோறும் இரவு தாக்கி அழித்து கொண்டே பலவீனப்படுத்தி கொண்டே இருக்காங்க. அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி விரைவில் வந்து எந்தவித அச்ச உணர்வின்றி கப்பல்கள் போயிட்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. மற்றபடி வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய வான வேடிக்கையை நீங்கள் வந்து ஈரானுக்குள்ள பார்க்கலாம். ஈரான் அதற்குள்ள எப்படியாவது அணுகுண்டு செய்து விட வேண்டும். ஈரானுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். ஒன்று மண்டியிட்டு சரண்டர் ஆகுது, அவனுக்கு வேற வழியே இல்லை அணுகுண்டு செய்வது. அணுகுண்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது எதுவுமே நடக்காது. அப்படி செய்ய முடியல அப்படின்னா அவர்கள் மண்டியிட்டு சரண்டர் ஆகி கொள்வது தான் அந்த வெள்ளிக்கிழமை வெறினுக்கு நல்லது. இல்லைன்னா மாபெரும் நாசம் அந்த தேசத்திற்கு கொடுக்கப்படும். நேற்று அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாக 8 வணிக கப்பல்கள் அந்த வளைகுடா நாடுகளை நோக்கி உள்ள போயிருக்கு. 5 வணிக கப்பல்கள், பிரம்மாண்ட கப்பல்கள் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வெளிவந்து அவர்களது நாட்டை நோக்கி போயிருக்கு. மொத்தம் 13 கப்பல்கள் அங்க அந்த இடத்துல பயணம் பண்ணியிருக்கு.
அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கப்பல் சிக்னல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யாருக்குமே சொல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. மொத்தம் 14 கப்பல் போயிருக்கு. அதை தாண்டி இந்த ஹவுதி பைத்தியங்கள் மனநோயாளிகள் இருக்கின்ற இடம் அது பாப் அல் மந்தீப் அப்படிம்பாங்க. அந்த கடல் பகுதியில் 40% போக்குவரத்து கப்பல்களின் போக்குவரத்து குறைந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா தொடர்புடைய கப்பல்கள் அந்த பகுதியில் போறது குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப் அவர் ஒரு நல்ல எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அங்க செல்கின்ற கப்பலை ஹவுதி மனநோயாளிகள் தாக்கினால் அதுக்கு அடி பதிலுக்கு அடி ஈரானுக்கு விழுகுன்னு இருக்காரு. நீ அங்க கப்பல் அடிச்சேன்னா நாங்க ஈரானே அடிப்போம். ஏன்னா ஈரானுடைய கள்ள குழந்தை தான் ஹவுதி. அதனால ஈரான் அடிப்போம், ஈரான் அடிச்சுட்டு ஹவுதியும் அடிப்போம். ரொம்ப அருமையான பேட்டி அது. அங்க ஒரு கப்பல் நீ அடிச்சிட்டேன்னா உன்னுடைய இந்த ஹவுதி கள்ள குழந்தையின் தகப்பன் ஈரானையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னையும் அடிப்போம் அப்படின்னு இருக்காரு. இதுவரைக்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் அந்த ஹவுதி மூடர்களால் அந்த கப்பலுக்கு கொடுக்கப்படவில்லை. அமெரிக்காவுடைய ஈரான் மீதான துறைமுக முற்றுகை இந்த நொடிப்பொழுது வரை தொடர்கிறது. ஒரே 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட ஈரானால் வியாபாரம் செய்ய முடியாத பரிதாபமான நிலையில அவனுக்கு இருக்கானுங்க. அவனுக்கு எப்படின்னா அவனுக்கு 2 கண்ணும் போய் மொத்தமாக பார்வை இல்லாம போனாலும் சரி அமெரிக்கா தரப்புக்கு கண்ணாடியாவது போட வச்சிடணும். இதுதான் அவனுடைய கொள்கையே. அவனுக்கு 2 கண்ணு போகுது, ஒண்ணுமே பார்க்க முடியாத மாதிரி இருளடைஞ்சு போறான். அதை பத்திலாம் அவனுக்கு கவலை இல்லை. எனக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை கண்ணாடி போட வச்சா போதும். அப்படி ஒரு மனநோயாளி போல அவன் இருந்து ஒரே 1 லிட்டர் கச்சா எண்ணெய் விற்க முடியாத வக்கற்றவனாக, அதாவது இவன் போய் அமெரிக்கா கூட சண்டை போடல, அமெரிக்கா இவனை சுத்தி நின்றுகிட்டு இவன் சொல்றான் உலகத்துல நான் தான் வல்லரசுங்கிறான். அவனுக்கு எண்ணற்ற பேர் ஃபயர் விடுறானுங்க. ஈரான் தான் வல்லரசு, ஈரான் தான் வல்லரசு ஃபயர் விட்டே இருப்பானுங்க. ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் போர் விமானம் நின்று கொண்டு தினம் 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 இரவு போய் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தினம் அடி வாங்குறான். அதை தாண்டி அந்த வக்கற்றவனால 1 லிட்டர் கச்சா எண்ணெய் விற்க முடியல. ஆனா எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி அவனும் சொல்றான். இங்க இருக்க பைத்தியங்களும் கத்துறானுங்க. 1 லிட்டர் கச்சா எண்ணெய் வியாபாரம் செய்ய முடியவில்லை. வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய போராக இது மாறும். அமெரிக்கா இராணுவ மாவீரர்கள் களப்பலியான எண்ணிக்கை 18ஆக உயர்ந்திருக்கு. அந்த 18 பேர் புகைப்படம் இருக்கு பாருங்க. 17 இருந்தது, அது எப்படி 18ஆக மாறுச்சுன்னா ஜோர்டான் அமெரிக்க இராணுவ தளத்தில் சில தினம் முன்னால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இராணுவ வீரர் காணவில்லை அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெண் இராணுவ வீரர், வெறும் வயசு 19 தான். அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். அவருடன் சேர்ந்து மொத்தம் 18 இராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்திருக்கு. அந்த 4 பேர் கடந்த வாரத்திலேயே அவங்க அமெரிக்கா இழந்திருக்காங்க. அந்த இராணுவ மாவீரர்கள் உடல்கள் அமெரிக்கா சென்று கொண்டு செல்லப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மேலும் போர்க்கால அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் அந்த இராணுவ வீரர்கள் குடும்பத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தோடும் ட்ரம்ப் பேசி அவர்களுக்கான ஆறுதலை சொன்னார். சின்ன வீடியோ இருக்கு, ஒன்று பாருங்க. தொடர்ச்சியாக ஈரானுடைய உளவாளிகள் இஸ்ரேலுக்குள் தலைவர்களை கொல்ல, மேலும் அமெரிக்க தலைவரை கொல்ல தொடர்ச்சியாக செயல்படும் ஈரான் உளவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்காங்க. தினம்தோறும் தினம்தோறும் மொசாத் வேட்டையாடிட்டே இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அளவு அந்த ஈரான் இஸ்ரேல் தலைவரையோ அமெரிக்க தலைவரையோ கொலை செய்வதில் மும்முரமாக இருப்பது தெரிகிறது. இது தாண்டி இஸ்ரேலில் இந்த வெள்ளிக்கிழமை வெறியங்கனால, வெள்ளிக்கிழமைனாலே இவனுக்கு ரொம்பவே இதாவானுங்க. வன்முறை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. காசாவில் அல்ல, வெஸ்ட் பேங்க்ல, மேற்கு கரையில் இந்த யாசர் அரபாத் பயங்கரவாதி கும்பல் ஆட்சி செய்யும் இடத்துல நேற்று இன்று வன்முறை போயிட்டு இருக்கு.
வியாழக்கிழமை 2 கத்தி குத்து நடந்துச்சு. ஒரு கத்தி குத்து வந்து அங்குள்ள செட்டில்மெண்ட் அப்படிம்பாங்க, அங்குள்ள பகுதிகளில், இஸ்ரேல் வாழும் பகுதியில் கத்தியை கொண்டு வந்து ஒரு புகழ்பெற்ற விவசாயத்துறையில் மிகப்பெரிய சாதனை செய்த மனிதரை அவன் கத்தியில் குத்தியிருக்கான். அங்கே சம்பவ இடத்துல இருந்த ஆயுதம் வைத்திருந்த சிவிலியன் பொதுமக்கள் அவனை சுட்டு கொண்டாங்க. இரண்டாவது, இன்னொரு பயங்கரவாதி, அரபு பயங்கரவாதி கத்தியை கொண்டது, 2 பேர் கத்தி கொண்டு வந்து அங்குள்ள இஸ்ரேல் வாழும் பகுதியில், மக்கள் வாழும் பகுதியில் தீயை பற்ற வச்சுட்டு தீ எரிஞ்சிருக்கு. மேலும் அங்கிருந்த ஒரு இஸ்ரேலியரை கத்தியில் குத்தியிருக்காங்க. அங்கிருந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அந்த 2 பேரையும் சுட்டு கொண்டிருக்காங்க. வெஸ்ட் பேங்க் தரப்புல 3 அரபிய பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 இஸ்ரேலியர்களுக்கு கத்தி குத்து விழுந்திருக்கு. ஆனால் உயிருக்கு பாதிப்பு இல்லை வெஸ்ட் பேங்க்ல. அதே வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிக்கு அரபுகளுக்கும் யூதர்களுக்கும் அங்கிருந்த செட்டிலர்களுக்கும் கை கலப்பு சண்டை நடந்திருக்கு. விசாரிக்க சென்ற ஆயுதம் தாங்கிய இஸ்ரேலிய பொதுமக்கள் ஒருத்தர், அவர் வந்து ஆயுதம் வச்சிருக்காரு, அவர் அங்கே போயிருக்காரு. அவரிடம் இருந்த துப்பாக்கியை பிடுங்கிய வெஸ்ட் பேங்க் பயங்கரவாதி, அரபிய பயங்கரவாதி யாசர் அரபத்தின் வழித்தோன்றல் ஒருத்தன் வந்து அந்த துப்பாக்கியை பிடுங்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினதுல ஒரு இஸ்ரேல் அப்பாவி சம்பவ இடத்திலே கொல்லப்பட்டார். ஒருவர் மரண தருவாயில் இருக்கார், உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இன்னொருவர் காயம்பட்டிருக்காங்க. அங்கே அதுக்கப்புறம் நடந்த சண்டையில் 4 பாலஸ்தீனியர்கள், வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனியர்கள் 4 பேர் சம்பவ இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. 4 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. மாபெரும் வன்முறையாக அங்கே போயிட்டு இருக்கு. இந்த நொடியும் போயிட்டு தான் இருக்கு. சுட்ட அந்த வெஸ்ட் பேங்க் பயங்கரவாதி தச்சோடி இருக்கான். அவனை தேடும் பணியில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆக மொத்தம் அங்கே இஸ்ரேலில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் வெள்ளிக்கிழமை வெறியன்களின் வெறியாட்டத்தின் உச்சத்தை பார்க்க முடிஞ்சு. என்ன சொல்றாங்கன்னா, காசாவை போல இவனுங்களையும் மாற்றணும். இப்போ காசா அமைதியாக இருக்கு, இஸ்ரேலுக்கு அவனுங்களால எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போல இவனுங்களையுமே மண்மேடாக்கி வாழ வழி இல்லாமல் இவங்களை பண்ணி இவங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தள்ளி வச்சு இவர்கள் இடத்தையெல்லாம் இஸ்ரேல் பிடுங்கி இராணுவத்தை பாதி இங்கே கொண்டு வந்தால் தான் இவனுங்க அடங்குவானுங்க, இவங்களை சுடுகாடு பண்ணாதான் சரியாவாங்கன்னு சொல்லி இன்றைக்கு குரல்கள் எழுந்துள்ளன. அதை தாண்டி அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை வெறியினால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. வியாழக்கிழமை நள்ளிரவு, வெள்ளிக்கிழமை அதிகாலை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கத்தி ஸ்க்ரூ டிரைவர் குத்து சம்பவம்னு சொல்லும். இது கத்தி குத்து சம்பவம் இல்லை. 51 வயது, அவனுடைய பெயர் ரால் மோரலஸ். அவன் ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து இரவு நேரத்தில் 2 பேர்த்த குத்தியிருக்கான். ஒருவர் சீனாக்கார். அந்த சீன நபரை பின்னால முதுகல குத்தியிருக்கான். குத்தும் போது அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போய் ஒரு யூதரை கிப்பான் வச்சிருக்காரு, கிப்பான் தலையில் வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே அவருடைய நெஞ்சில் இருதயம் இருந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவர்ல குத்தியிருக்கான். நெஞ்சிலேயே குத்து விழுந்திருக்குங்கிறாங்க. சம்பவ இடத்தில் அவர் மயக்கம் அடைந்து உலகமே இருண்டு போய்விட்டதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே சரிந்து விழுந்திருக்கார். அங்கேயுமே குத்தும் போது அல்லாஹ் அக்பர் கத்தியிருக்கான். 3வது யாரையாவது குத்தலான்னு தேடி போயிருக்கான் அவன் அமெரிக்காக்குள்ள. அந்த வெள்ளிக்கிழமை வெறியன் அதுக்குள்ள அவனை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சிகிச்சைகள் போய்கொண்டிருக்கு. அந்த யூதருடைய நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருக்கு. சீனாக்காரர் பொழைச்சுக்குவான்னு சொல்றாங்க. இப்படி வெள்ளிக்கிழமை வெறியன்களின் வெறியாட்டத்தின் உச்சம் அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் காட்டப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாமே மென்மையான போக்குள்ள அரசுகள் மேலும் பத்திரிகை துறையை தான் சொல்லணும். பத்திரிகை துறையெல்லாம் இன்னைக்குள்ள கூலி பான்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கு 18 மணி நேரத்துக்கு முன்னால பிபிசி ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை வீடியோவோட வெளியிட்டிருக்கான். அவன் என்ன வெளியிட்டிருக்கான்னா, ஈரான்ல அந்த பள்ளிக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் சில மாதங்களுக்கு முன்னால அதில் 150 பள்ளி பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க, மாணவிகள். அந்த இடத்துக்கு போய் முதலாக நாங்கள் தான் இந்த பள்ளியை உங்களுக்கு காட்டுறோம், இங்கே தான் குண்டு விழுந்தது, இங்கே தான் எரிஞ்சாங்கன்னு சொல்லி விழாவாரியாக என்றோ முடிஞ்ச சம்பவத்தை இன்றைக்கு கிளறி கொண்டிருக்கான். அதே சமயத்தில் நேற்று ட்ரம்ப் இதுக்காக ஒரு பேட்டி கொடுத்தாரு. 52,000 + 52,000 மக்களுக்கு மேலே
இந்த ஈரானுடைய மதவெறி ஆட்சி அப்பாவிகளை கொன்னாங்க, அடிச்சு கொன்னாங்க, தூக்குல கொன்னாங்க, சுட்டு கொன்னாங்க. அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அதே சமயத்தில் அதுக்கு நேர்மாறாக இந்த பக்கம் இருக்கிற சிறிய தவறுகளை எடுத்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த 150 பேர் மரணமே இவனுக்கு அனைவருமே அரபியர்கள், இஸ்லாமியர்கள், இந்த இருவருடைய கூலிபான்கள், கூலிப்படைகள், அடிவருடிகள். தொடர்ச்சியாக அதையே பேசுகிறாங்களே ஒழிய 56,000 பேர் ட்ரம்ப் கணக்கில் எனக்கு தெரிஞ்சு 80,000 பேர் கொல்லப்பட்டாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுடைய நியாயத்துக்கே விட்டுறேன். 80,000 பேர் கொல்லப்பட்டதை பார்க்கணுமா? 150 பேரா? 150 பேர் மரணம் மிக முக்கியமானது. அதை விட மிக முக்கியமானது, கண்டிக்க வேண்டியது இந்த 80,000 பேர் மரணம். ஆனால் இந்த உலகம், ஒரு தரப்பு உலகம் அதை பற்றி பார்க்காம தொடர்ச்சியாக 150 குழந்தைகள் மரணம் மரணம் சொல்லி தினம் தினம் பேசிட்டு இருக்காங்க, மனநோயாளிகள் போல. உலகத்தின் முதல் பணக்காரர் இன்றைக்கு இலோன் மஸ்க், அவருடைய பேட்டி ஒன்று ரொம்ப வைரலாக போயிருக்கு. த எக்கனாமிக்ஸ் என்ற நிறுவனத்துக்கு அவர் பேட்டி கொடுத்துக்க, நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் இஸ்லாமிய எதிரியா, ஆன்டி முஸ்லீமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் யோசித்து பதில் சொன்னார். அப்படிலாம் இல்லை, நான் வேறு நாடுகளில் வேறு நாடுகளுக்கு போய் கொலை செய்பவன், பாலியல் பலாத்காரம் செய்பவனுக்கு நான் எதிரி அப்படின்னு பதிவு பண்ணார். அதை தாண்டி எங்கோ இருந்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்கள் பழக்க வழக்கங்களை அப்படியே மாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பவனுக்கு நான் எதிரி. ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு அதே மாதிரி ஆன்டி ரேசிசம், நீங்கள் இனப்பாகுபாடு, இன வெறியரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு நான் அப்படிலாம் இன வெறியனே கிடையாது, என்னுடைய மனைவி பாதி இந்தியர் அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய பெயர் சிவோன் ஜிலியஸ் அப்படிம்பாங்க. அவங்களுடைய அம்மா இந்தியாவில் பிறந்தவங்க. இந்திய அம்மா, அப்பா யாருன்னு தெரியல, அப்பா எந்த நாட்டை சேர்ந்தவன்னு தெரியல, அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த சிவோன் ஜிலிஸ். அது மொத்தம் என்னுடைய மனைவி இந்தியாக்காரங்க. அதை தாண்டி எனக்கு அந்த மனைவியோடு 4 குழந்தைகள். எலன் மஸ்க் வாடகை தாய்கள் மூலமாகலாம் குழந்தைகள் உற்பத்தி பண்ணார். என் மனைவி மூலமாக 4 குழந்தைகள். அதில் ஒரு குழந்தையின் பெயர் இந்தியாவுடைய புகழ்பெற்ற இயற்பியலாளர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவருடைய நினைவாக என்னுடைய மகனுடைய பிற்பகுதியில் சேகர் என்று வருவது போல அந்த மகனுடைய பெயர் ஸ்ரீதர் சேகர் வரும். நான் வச்சிருக்கேன். அது நினைவு சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவாக தான் நான் வச்சேன் அப்படின்னு பதிவு பண்ணார். அதாவது இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டுக்குன்னு கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை மதிக்கும் போது அவர்கள் உங்கள் கலாச்சாரத்தையும் உங்கள் பழக்க வழக்கத்தையும் மதித்து உங்களை மதிப்பார்கள். அதை விட்டுக்கிட்டு இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே பைத்தியக்காரன் மாதிரி வெள்ளிக்கிழமை வெறி கிளம்பி ஸ்க்ரூ டிரைவர் போய் சம்பந்தமே இல்லாமல் சீனாக்காரன் முதுகலை குத்தி, அப்புறம் போய் ஒரு யூதனுடைய சம்பந்தம் இல்லாத அப்பாவி நெஞ்சில் குத்தி, அது இதயத்துக்கு போகிற அளவுக்கு ஸ்க்ரூ டிரைவரில் குத்தி அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுறது, அதை தாண்டி பொதுமக்களை இஸ்ரேலில் கொன்று குவிப்பது, இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எலன் மஸ்க் அருமையாக பேட்டி கொடுத்தாரு. அதை தாண்டி அந்த நிருபருக்கு ஒரு நல்ல அடியை கொடுத்தாரு. உங்களை போன்ற நிருபர்களால் தான், அதாவது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எங்களை மட்டும் விமர்சனம் செய்யும் உங்களை போல நிருபர்களால் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னார். ஆக மொத்தம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுக்குள்ள வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த வெஸ்ட் பேங்கையும் காசாவை போல தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று குரல்கள் வளர்த்து கொண்டே வருகிறது. காசா அடிவாங்கி கொண்டே தொடர்ச்சியாக கப்சிப் என்ற நிலையில் காசா இருக்குது. லெபனானும் அடிவாங்கி கொண்டே கப்சிப்னு அவங்களும் இருக்கானுங்க. அவங்கயுமே மண்மேடாக்குனது நல்ல ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா 13வது தின தாக்குதலை முடிச்சிருக்காங்க. அதற்கான வீடியோக்களையும் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல ஈரான் தரப்பு வாய்களால் பேசிக்கொண்டு நான் அதை அடித்தேன், இதை அடித்தேன், ஏவுகணை அங்கே போச்சு அப்படின்னு சொல்லி முட்டாளை போல பேசிக்கொண்டிருக்கான். அதற்கு ஆதரவாக அரபிய பத்திரிகை உலகம், அந்த மக்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற நாட்களில் இந்த தாக்குதல்கள் என்பது நிறுத்தப்பட்டு மாபெரும் போர் ஈரான் மீது
ஈரான் மீது நடத்தப்படும். நிச்சயமாக பிக்காக்ஸ் மலை அழிக்கப்படும். ஈரான் வெகுவாக தாக்கப்படும். நன்றிகள்.